நிறுத்து. என்னடா ஸ்டேஷன்ல உங்க ஆளுங்க இருக்கிற தைரியத்துல என்ன முட்டி போட வச்சு கையில அடிச்சல? இப்ப இருக்க போலீஸ் முன்னால என்ன முட்டி போட வச்ச, இந்த ஊர் முன்னால, இந்த மார்க்கெட் ஜனங்க முன்னால உன்னை நான் தோப்புக்காரன் போட வைக்கிறேன். இது தோப்பு காரணமா? உன்ன காசி இன்ஸ்பெக்டரை வெட்டிட்டு போனவனாச்சே, இவன் எப்போ ஊருக்கு வந்தான்? தோப்பு காரணம் போடுற ஏழை அடிச்ச போடுறா தோப்பு காரணம். இப்ப நடக்க போறத நீங்க யாரும் பார்க்கல. இத பத்தி யாராவது போலீஸ்காரங்கிட்ட சொன்னீங்க, சொன்னவன போலீஸ்காரன் முன்னாடி நான் வெட்டுவேன். காதுல கை வை, அந்த காதுல கை வை. ஒரு நிமிஷம், எல்லாரும் 1 2 3 சொல்லுங்க. சொல்லுங்க. ஏய், ஒன்னு மார்க்கெட்ல இவ்வளவு பேருக்கு முன்னால ஒரு போலீஸ்காரனே தோப்பு கண்ணம் போட வைக்கிறானுங்களே, இவனுக்கு உருப்படவே மாட்டானுங்க. தம்பி 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 ராஜா. என்ன சார்? என்ன ஒரு கொலைகாரன் மார்க்கெட்ல எல்லாரும் முன்னாடி தோப்பு கண்ணம் போட வச்சுட்டான். யார் அவன்? பேரு காசி. நீங்க போலீஸ்காரர் தானே? தம்பி, காசி சாதாரண ஆள் இல்ல. உங்க அப்பாவுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டரே வெட்டினவன். வெட்டுப்பட்ட இன்ஸ்பெக்டர் தன் மேலதிகாரிகிட்ட எதுவுமே ரிப்போர்ட் பண்ணாம வேலையை ராஜினாமா பண்ணிட்டு குடும்பத்தோட ஊரை விட்டு போயிட்டாரு. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இந்த கதின்னா என் மாதிரி ஒரு ஏட்டோட நிலைமை யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவனை ஒண்ணும் பண்ண மாட்டார், என் மேலதான் காரி துப்புவார். அவராலதான் உங்ககிட்ட வந்த. நீ போலீஸ்காரங்களே வெறுக்கிறதா இருந்தா எனக்காக வர வேண்டாம். உங்க அப்பாவை மட்டும் வெறுக்கிறதா இருந்தா இந்த காசி நீதான் தண்டிக்கணும். சார், என்ன அவமானப்படுத்தின ரவுடிய உங்க மகன் மார்க்கெட்ல புரட்டி புரட்டி எடுக்கிறான். ஏன் மகனா? கை கொடு கை கொடு கை கொடு, நல்ல நியூஸ் கொடுத்தேன். என்ன சார், எனக்கு கை கொடுக்குறீங்க கொஞ்சறீங்க, இதெல்லாம் பிள்ளைங்க பேசுறீங்க. கண்ணையா, நீ ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க வச்சுட்ட. புரியலீங்களே. என்ன வீட்டுக்குள்ள அசிங்கப்படுத்தின பொறுக்கியையும் உன்னை மார்க்கெட்ல அவமானப்படுத்தின ரவுடியையும் தடாவல 10 வருஷம் நான் உள்ள தள்ள போறேன்.
ஏந்திரா தோப்பு கண்ணம் போடு. போடுறான். காதுல கைவை, இந்த கைவை. மக்கள் ஏந்திரா. ஏய், என்ன எதுக்கே பிடிக்கிறீங்க? வேண்டிக்கிட்டு வர்றவங்களுக்கு ஷேவ் பண்றதுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கும் தான் போலீஸ் இருக்குன்னு நினைச்சியா? ரவுடிங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் அரசாங்கம் எனக்கு சம்பளம் கொடுக்குதுடா நாயே. அப்படி சம்பளம் வாங்குற ஒரு கான்ஸ்டபிளை எல்லார் முன்னாடியும் தோப்புக்காரனை போட வச்சு அவமானப்படுத்தினான். அதுக்குதான் அடிச்சேன். இவனை நீ அடிக்க வந்தது தற்செயலா இல்ல, ப்ரீ பிளான். திட்டம் போட்டு இவனை நீ கொலை பண்ண பாத்திருக்க. அட்டெம்ப்ட் மர்டர். இது எந்த செக்ஷன் வரும் தெரியுமா? குண்டர் தடுப்பு சட்டம். ஏய், அவன் பனியனை கிழிச்சு 2 பேர் கையும் கட்டுங்க. ஏய், ஜீப்ப ஸ்டேஷன் கொண்டு போ. இவனை நான் ஊர்வலமா கொண்டு வரேன். ஓரமாயா, ஓரமத்தில் எல்லாரையும். ராஜா வா வா மைக்கேல், வா மைக்கேல். ஏரியா அடிக்காதியா. நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதமா, நான் தியாகியா திரும்பி வரேன். கண்ணு, உன் புருஷன் ராஜாவை அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி ஒரு கேடியோட கை கட்டி தெரு தெருவா ஊர்வலமா கூட்டிட்டு போறாரு. அங்கே நில்லுங்க. உறவு முறை சொல்லிக்கிட்டு யாரும் உள்ள வரக்கூடாது. அப்படி மீறி வந்தா சுட்டுடுவேன். மார்க்கெட்ல என்னை அவமானப்படுத்தின ரவுடியை ஒரு மகன் தண்டிச்சோம். தம் மகன் மேல உள்ள வெறுப்பால பர்சனல் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இவர் உள்ளதில் இருக்கார். அவன் தான் இவர் பிள்ளைய. ஆமா சார். பெருமாள், ஒரு அப்பன் தான் பிள்ளைக்கு 5 வயசு வரைக்கும் தான் அப்பனா இருக்கணும். 10 வயசு வரைக்கும் ஆசனா இருக்கணும். 15 வயசு வரைக்கும் நல்ல வழிகாட்டியா இருக்கணும். அதுக்கு மேல ஒரு நல்ல நண்பனா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை சிறப்பா அமையும். எதிர்காலத்துல பெரிய ஆளாக வேண்டிய மகனை நீயே கெடுத்துறாது. அதனால பாதிக்கப்பட போறது அவன் மட்டும் இல்ல, அவனுடைய எதிர்கால வாழ்க்கை. அன்னைக்கு ஒரு சிறந்த மாணவன் அவங்க அப்பா ஜெயில போட்டார். நான் வெளியெடுத்தேன். இன்னைக்கு அவனையே மறுபடியும் ஒரு ரவுடியா எடுக்கிறேன். ஓ